ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, தலைவர் அவர்கள் அறிவித்த திட்டத்தெல்லாம் பார்க்கும் பொழுது போல இருக்குங்க, ஆண்களே பெண்ணாக பிறந்திருக்கலாமா என்று. அதைத்தான் எல்லாருமே இப்போ அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பொம்பளைங்க பூரா விஜய் விஜய் விஜய்ன்றாங்க, இப்போ தேடி போகணுன்றாங்க. நம்மளும் மாறிட்டா என்னன்றது நிறைய பேருக்கு அந்த சிந்தனை வந்துருக்கு. இப்போ பாம்பேல வந்து இப்போ இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆகிருக்கு. பாம்பே வரைக்கும் போக வேண்டாம், இங்கேயே பண்ணிடுவாங்க. இங்கேயே பண்ணி இந்த ஜென்மத்திலே போய் ஜாயின்ட் ஆகிடலாம். ஏன்னா டைவர்ஸ் வேறு ஆகி போச்சுல, கதவு திறந்துருக்கு. இப்போ ஓப்பன் ஆகும்போது அவன் ஆசைப்படுறாங்க. இன்னும் அடுத்த ஜென்மத்தில் வேற எவனா அது விஜய் தூக்கிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது? நம்ம இப்பயே மாறிடுவோம். இது மொத்தத்தில் ஒரே ஒரு விஷயம் தாங்க. விஜய் எத்தனை கோடி தரேனாலும் சரி, வீடு தரேனாலும், வாசல் தான், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. விஜயோட ரசிகைகள் எல்லாரும் கிடையாது, பெரும்பாலானவர்களுக்கு ஒரே ஒரு தேவை தான் இருக்கு. அதை சத்தியமாக விஜயால் நிறைவேற்றவே முடியாது. விஜயால் நிறைவேற்றவே முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இத்தனை பேருக்கு அவங்க எதிர்பார்க்கறத விஜய் செய்யவே முடியாது. அதுதான், அது விஜய்க்கும் தெரியும், ரசிகைகளுக்கும் தெரியும் எதை எதிர்பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வரேன், பசி 2 நாளாக சாப்பிடல, மயக்கத்தில் இருக்கேன். நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, வந்தால் 2 நாளாக சாப்பிடல, தலை சுற்றுது அப்படிங்க. சரிண்ணா சார், ஒரு 5 3 செயின் வச்சுங்க சார், பசிக்குதுங்க, சாக போகிறாங்க, நான் ரொம்ப சார் அந்த கேமரா வச்சுங்க ஸ்டாண்டோட 5 லட்ச ரூபா சார் கேமரா. எங்க பசிங்க, 2 நாளாக சாப்பிடல, பச்சை தண்ணி கூட படல, 10 லட்ச ரூபா கையில் வச்சுங்க செலவு. அப்படின்னா என்ன? நீங்கள் இதில் எது கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து ஒரே ஒரு பால் பண்ணு கொடுத்தீங்கன்னா கூட, பண்ணு கொடுத்தா கூட 2 நாள் பொழைச்சிக்கலாம். அதுதான் வந்து விஜய் ரசிகைகள் விஜய்கிட்ட எதிர்பார்க்குறது. விஜய் கொடுக்குற இந்த பணமோ, நகையோ, தோடோ, மூக்குத்தியோ, பெண்கள் பாதுகாப்போ, இதெல்லாம் அவங்க எதுவுமே விஜய் வந்து. ஏன்னா நீங்கள் ஒரு கற்பனை குதிரையை தட்டி விட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது என்னுடைய ஆள் மனசில் புரியுது. அது கிடையாது, பார்க்கணுன்றது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பார்க்கணுன்றது. இந்த ரவுடி இருக்கான ஆதவர்ஜன் அடியால் அவனை கூப்பிட்டு சொல்ல வேண்டிய, டேய் இதெல்லாம் போடாரா, காசு கொடுத்து ஏன்டா கண்டவனை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் போட்டுருக்குன்னு கேட்கணும்ல. அதுவும் கேட்காம தானே அவங்க போட்டுட்ருக்காங்க. அப்போ என்னென்னா, இவங்க சிக்கலை இன்னும் சரியாக சிக்கினாங்கன்னா இவங்கள ஒரே நாளில் முடிச்சு விட்ருவாங்கலாம். அதுக்கு நிறையா பேர் தயாராக இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் நந்தா. ஒரு ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, தலைவர் அவர்கள் அறிவித்த திட்டத்தெல்லாம் பார்க்கும் பொழுது போல இருக்குண்ணா, ஆண்களே பெண்ணாக பிறந்திருக்கலாமா என்று. அதைத்தான் எல்லாருமே இப்போ அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பொம்பளைங்க பூரா விஜய் விஜய் விஜய்ன்றாங்க, இப்போ தேடி போகணுன்றாங்க. நம்மளும் மாறிட்டா என்னன்றது நிறைய பேருக்கு அந்த சிந்தனை வந்துருக்கு. இப்போ பாம்பேல வந்து இப்போ இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாம்பே வரைக்கும் போக வேண்டாம், இங்கேயே பண்ணிடுவாங்க. இங்கேயே பண்ணி இந்த ஜென்மத்திலே போய் ஜாயின்ட் ஆகிடலாம். ஏன்னா டைவர்ஸ் வேறு ஆகி போச்சுல. இப்போ கதவு திறந்துருக்கு. இப்போ ஓப்பன் ஆகும்போது அவன் ஆசைப்படுறான். இப்போ இன்னும் அடுத்த ஜென்மத்தில் வேற எவனா அது விஜய் தூக்கிட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுறது? நம்ம இப்பயே மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி. இதில் மொத்தத்தில் ஒரே ஒரு விஷயந்தாங்க. விஜய் எத்தனை கோடி தரேனாலும் சரி, வீடு தரேனாலும், வாசல் தான், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. விஜயோட ரசிகைகள் எல்லாரும் கிடையாது, பெரும்பாலானவர்களுக்கு ஒரே ஒரு தேவை தான் இருக்குது. அதை சத்தியமாக விஜயால் நிறைவேற்றவே முடியாது. சார் விஜயால் நிறைவேற்றவே முடியாதுங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இத்தனை பேருக்கு அவங்க எதிர்பார்க்கறத விஜய் செய்யவே முடியாது. என்ன சார் அப்படி? அதுதான், அது விஜய்க்கும் தெரியும், ரசிகைகளுக்கும் தெரியும் எதை எதிர்பார்க்குறாங்கன்றது. விஜய்க்கும் தெரியாது, ஆனால் விஜயால் அது முடியவே முடியாது. அவர் நினச்சாலும் முடியாது. அதே மாதிரி ரசிகைகளுக்கும் அவங்க ஆசைப்படுறது நினச்சாலும் நடக்காது எல்லாருக்கும். நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கலாம், ஆனால் அதெல்லாம் அது முடியாது, இயற்கையாகவே முடியாது. புரியா? அதை தவிர விஜய் என்ன கொடுத்தாலும் அவர்களுக்கு தேவையும் கிடையாது. அவர்கள் அதெல்லாம் எதிர்பார்த்து பலரும். இப்போ விஜய் வந்து, ஏன்னா நீங்கள் ஒரு கற்பனை குதிரையை தட்டி விட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது என்னுடைய ஆள் மனசில் புரியுது. அது கிடையாது, பார்க்கணுன்றது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கணும், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பார்க்கணுன்றது நடக்குமா? இப்போ 10 லட்சம் பேர் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுங்க. கட்சியில் சேர்ந்த மிக முக்கிய நிர்வாகிகளே ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் பார்க்குறாங்க. செங்கோட்டையினாலே முடியல, அவரே. ஆமாம், உண்மைதான். ஆதவர்ஜனாவே பார்க்க முடியல, புஷியை தவிர வேறு யாராலையும் பார்க்க முடியும். இப்போ இத்தனை பெண்கள் இப்போ ரசிகையில் எப்படி அவங்க நினச்சதை நிறைவேற்ற முடியும்? அதனால் விஜய் என்ன உறுதிமொழி கொடுத்தாலும், வாக்குறுதி கொடுத்தாலும் அது நடக்க போகிறதில்ல.
அது எதிர்பார்ப்பும் இல்லை. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வரேன், பசி 2 நாளாக சாப்பிடலை, மயக்கத்தில் இருக்கேன். நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, நான் தான் 2 நாளாக சாப்பிடல, தலை சுற்றுது அப்படிங்கிறேன். சார் இருந்தாங்க சார், ஒரு 5-3 செயின் வச்சுங்க சார், பசிக்குதுங்க, சாக போகிறாங்க, நான் ரொம்ப சார் அந்த கேமரா வச்சுங்க ஸ்டாண்டோட 5 லட்ச ரூபா சார் கேமரா. ஏங்க பசிங்க, 2 நாளாக சாப்பிடல, பச்சை தண்ணி கூட படல, இந்தாங்க 10 லட்ச ரூபா கையில் வச்சுங்க செலவு. இப்படின்னா என்ன இருக்கும்? நீங்கள் இதில் எது கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து ஒரே ஒரு பால் பண்ணு கொடுத்தீங்கன்னா கூட உயிர் பண்ணு கொடுத்தா கூட 2 நாள் பொழைச்சிக்கலாம். அதுதான் வந்து விஜய் ரசிகைகள் விஜய்கிட்ட எதிர்பார்க்குறது. விஜய் கொடுக்குற இந்த பணமோ, நகையோ, தோடோ, மூக்குத்தியோ, பெண்கள் பாதுகாப்போ, இதெல்லாம் அவங்க எதுவுமே இல்லை. பெருவாரியான ரசிகைகள் நினைக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான். அது என்னன்றது விஜய்க்கும் தெரியும், ரசிகைகளுக்கும் தெரியும். ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்காது. இப்போ பசங்க வேறு இறங்கியிருக்காங்க அதில். என்னடா இவங்க வேறு புதுசாக கிளம்புறாங்க, அடுத்த ஜென்மன்றாங்க, இந்த ஜென்மன்றாங்க. அதனால் எதுவுமே நடக்காது. நீ சந்தோஷமாக போகலாம். இப்போ இவங்க பர்சனலாக இப்போ நடந்த பிரச்சனை எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் சார். இப்போ அடுத்தடுத்து சங்கீதா அவர்கள் சொல்லக்கூடியதுமே பெரிய விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ வீட்டில் இவ்வளோ கோடியாக சம்பாதிக்கிறாரு, எங்களுக்கான முறையான ஜீவனாம்சம் வேணும், வீட்டில் சேர்த்துக்க மாட்டாரு, எங்கள் வீட்டில் தங்குறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்திருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறது? இப்போ தன் மனைவிக்கே வீட்டில் இடம் தராதவர். அதான் பெண்கள் என்ன அதை தான் எதிர்பார்ப்பு வேறன்னு தெரியல. நான் அவங்க வர்றது பூராமே வேற ஒன்று எதிர்பார்த்து தான் வராங்க. அது நடக்குன்றக்காக தான் அவங்க வராங்களே தவிர வேற விஜய் என்ன பண்ணாலும், எவ்வளோ அடித்து துரத்தி விட்டாலும் சரி, மனைவியவே வீட்டை விடாமல் இருந்தாலும் சரி, ஏதோ 4 பேரை ஏதாவது ஒன்று போட்டு கொலை பண்ணாலும் சரி, அவங்க விஜய்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான். 4 பேர் பின்னாடி போய் விழுந்து செத்தாலும் சரி, 41 பேர் செத்தாலும் சரி, அதுக்கு அவர் அந்த கூட்டம், அந்த தற்கொலை கூட்டம் எதிர்பார்க்கறது ஒன்று தான். அதை விஜயாலையும் செய்ய முடியாது. அவங்களுக்கு அது வரை உன்னை தொட மாட்டேன், ஏதோ ஒரு லைன் வரும், அந்த லைன்லாம் மேட்ச் பண்ணி பார்த்துக்கணுமா? இப்படி தான் இருக்குது. அதனால் விஜய் அரசியல் 2026 முடிஞ்சா முடிச்சு விட்ருவாங்க சார். முடிச்சு விட்டாங்க. இப்போ பாதி முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு மீதி இருக்கு கொஞ்சம். உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்கேன். ஜனநாயகன் படம் மட்டும் வரட்டும் சார், அப்புறம் வரும். ஜனநாயகம் வருமே எலெக்ஷனுக்கு அப்புறம் 3 நாள் கூட ஓடாது. என்ன சார் வரட்டும் பாருங்க பார்க்குறானான்னு. அழகாக நிறுத்திட்டாங்க இவங்க டெல்லியில், பக்காவாக நிறுத்திட்டாங்க. பார்க்கலாம், வரும். தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும். நான் ஏற்கனவே சொல்கிறது தான், திருப்பியாக அதான் சொல்கிறேன். இப்போ விஜயை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னால், அதாவது அவர் தப்பு பண்ணுறாருன்னு சொன்னால் கூட கடின்னு பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போகிற போக பார்த்தா நமக்குலாம் பேச்சுரிமையே இல்லை போல இருக்குது, அவரை பற்றி பேசுகிறது கூட உரிமை இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு போட்டு கடின்னு கடிக்கிறாங்க. ஆனால் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இந்த விஷயத்தில், இந்த த்ரிஷா சங்கீதா விஷயத்தில் உண்மையிலேயே மனசாட்சி இருக்குது போல இருக்குது எல்லாருக்குமே. விஜய் அவர்களை வந்து அண்ணன் நினச்சேன், அண்ணனுக்கு ஒன்றுனா அண்ணனே வெட்டுண்டாங்கிற மாதிரி போட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸே கடிக்கிறாங்க நிறைய பேர். இது எப்படி சார் பார்க்குறீங்கண்ணா? இல்லை, அது ஒரு தற்கொலை நாய்ங்க கூட்டத்தை வச்சுருக்கான். இவன் ஆதவ வச்சுக்கிட்டு அடியாளாக வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கான். ஆதவ பண்ணுறதுனால தான் விஜய்க்கு அழிவு. இப்போ நீ கண்ணாடி கூண்டு வந்து கல்லெறிகிற, அப்புறம் உனையை கிழிச்சு தொங்க விடாம விஜயை வந்து இப்போ நம்மளே எடுத்துக்கல. இப்போ நம்மளே அவன் தான் பேசுகிறோம். விஜய் மாதிரி மதிப்புக்குரிய ஒரு தலைவன்லாம் விஜய் கிடையாது. அது காரணம் என்னன்னா, இந்த ஆதவர்ஜுனா போன்றவர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயை பற்றி எதிராக போடக்கூடிய ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, பொண்டாட்டி புருஷன் பாகுபாடு, சங்கீதாவே அப்படி கிழிக்கிறான்னா எப்படா நாய்ங்களா இதை பண்ணுறீங்கன்னு தான் இருக்குது. நாளைக்கு வந்து சோபாவே வந்து எதாவது சொன்னால் சோபாவே அசிங்கமாக பேசுவாங்க, விஜயோட பிறப்பே தப்பாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ இது என்ன லாஜிக்கில்டா நீங்கள் போகிறீங்க? இதுக்கு வேறு காசு வேறு கொடுக்குறீங்கன்னா இதுக்கு எல்லாம் பேக்கப்பில் ஆதவர்ஜுனா தான் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இவங்களை நம்ம மரியாதை குறைவாக பேச வேண்டியிருக்கு. இல்லைனா இவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் ரீதியாக பேசிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். விஜய் ஏன் மரியாதை குறைவாகவும் விஜய் ஏன் கழுவி ஊற்றுறோம் அப்படின்னா, நீ வந்து அரசியல் ரீதியான கேள்விக்கு அரசியல் ரீதியான பதிலையோ அரசியல் ரீதியான இதை பண்ணால் நம்ம அதை பற்றி அரசியல் ரீதியாக தான் பேச போகிறோம், தனிப்பட்ட முறையில் பேச போகிறதில்ல. நீ வந்து எவனை வேணாலும் அடிப்ப, கமெண்ட்டில் வந்து அடிப்பீங்க, லைவ் பண்ணால் உள்ளே வந்து எதையோ ஒன்று அசிங்கமாக போட்டு பண்ணப்போ நான்லாம் பொறுத்தளவுக்கு என்னன்னு பார்த்தோம்னா நேரடியாக கேட்போம், போயிடுவான். இல்லை அதை தான் சொல்கிறேன். நான் வந்து எப்போவுமே நீ உன்னோட சைக்காலஜி என்னன்னா, ஒருத்தனை உடச்சி விடுறது, ஒரு பொம்பளையை உடச்சி அது ஒரு பொம்பளை வந்து நீ வந்து ஒரு ஷாக் ஆகிடும். சொல்கிறாயின்னு வைங்க, ஷாக் ஆகிடும். என்னன்னா விஜய் அண்ணா
இப்படி பண்ணாதீங்கன்னு நம்ம பொண்ணுக்கு நம்மளை அசிங்கமாக போட்டு தேன்ற அளவுக்கு வரைக்கும் பேசுகிறாங்களே அப்படிங்கும்போது அவள் மனசை உடச்சி அவளை மென்டல் ஆக்கி விட்டுறது. அதே மாதிரி ஆம்பளைக்கு பேசுனான்னா ஏதாவது வந்து குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேச சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணுறது என்ன. நம்ம வந்து எப்படின்னா சைக்காலஜிக்கல் கிங் நம்ம, புரியுதா? நம்ம நேராக என்ன பண்ணோம்னா அவங்க அம்மாவை கூப்பிடுவோம், எதுக்கு ஒன்றும் இல்லை கண்டிக்க சொல்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகுனா அவன் ஷாக் ஆயிடுவான், என்னடா அண்ணனுக்காக பேச போய் நம்ம வீட்டில் அந்த அம்மா தான் சோறு போட்டுட்ருக்கு அதையே இப்படி பேசிட்டாங்க போது இதுதான் நம்ம ஷாக் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ப்ளக்கில் நேராக கொடுத்து கீழே சொருகிடுவோம், விஜய்க்கே சொருகுவோம். அதை ஏன் சொருகிட்டு இருக்கோம்னா இதுதான் காரணம். நீ வந்து அரசியல் ரீதியாக டீல் பண்ணி அரசியல் ரீதியாக பதில் சொல்லி நீ நேராக இது பண்ணிகிட்டு இருந்தேன்னா உன் கட்சிக்காரன் பண்ணான்னா அதுக்கு பதில் சொல்லுவோம். நீ சுள்ளாயில வச்சு அசிங்கமாக போட்டேன்னா நம்ம இதை விட 10 மடங்கு யாரெல்லாம் கூப்பிடக்கூடாதோ அவங்களெல்லாம் கூப்பிடுவோம். சரியா? அது நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது, கூப்பிட்டு கண்டிக்க சொல்லுவோன்னு சொல்ல வரேன். ஸோ அதனால் வந்து நம்ம டைரக்ட் அட்டாக் அது வேறு விஷயம். ஆனால் இது நான் இதை செஞ்சால் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம், நம்ம பெரிய பவருக்கு வந்துடலான்னு விஜய் நினச்சா விஜய் அடித்து துவைச்சி காய போட்டுருவாங்க ஆற்றுல கொண்டு போய். ஏன்னா இந்த போட்டுட்டு தான் இருக்காங்க. அதை ஏன்னா இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து அடித்து தகரமாக தட்டிடுவாங்க விஜய். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து எப்படின்னா இதை திறந்தீங்கனாலே விஜய் ஃபோனை கையில் எடுக்கிறதுக்கே பயப்படணும், அந்த மாதிரி பண்ணி விட்ருவாங்க. இப்போ அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க, புரியுதா? நீ என்ன தான் வெளியில் நடித்தா கூட உன் மீது நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு நீ வந்து பணிஞ்சு தான் ஆகணும். ஸோ அதை செய்யாமல் இருந்தால் தான் இவன் உண்மையான ஒரு அரசியல் கட்சியாகவே ஒரு அரசியல் தலைவனாகவே அடிப்படையில் நம்ம ஏற்றுக்க முடியும். இல்லை நீ வந்து கழுவி ஊற்றுறது, பொம்பளைங்க போட்டாலே அவங்கள அசிங்கமாக பேசுகிறது, ரொம்ப கேவலமாக பேசுகிறது, ஆம்பளைக்கு அவன் குடும்பத்தெல்லாம் இழுத்து பேசினேன் அப்படின்னா அதே ட்ரீட்மெண்ட்டோட 10 மடங்கு உனக்கு திருப்பி கொடுக்கப்படும். அதான் சார், இப்போ நீங்கள் மகளிர் தினத்துக்காக அந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாரு, மகளிர் மீது போல பற்று வச்சுருக்காருல்ல, அவர் மனைவியை நேற்று வரை அண்ணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு பிடிச்சி கடின்னு அதை தான் இவங்க வந்து என்ன ஒரு வார்த்தை கூட பேசல சார். அதை பற்றி சரி பர்சனல் பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னாருல சார், இது மாதிரி தாக்குதலில் ஈடுபடாதீங்க, பேசாதீங்க, எதுவுமே சொல்ல மாட்டாரு. இல்லை அது ஓப்பனாக சொல்லனாலும் அவன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் கொடுக்கணும்ல, இதெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு. இந்த ரவுடி இருக்கான்ல ஆதவர்ஜன் அடியா இல்லை, அவனை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது, டேய் இதெல்லாம் போடாதா, காசு கொடுத்து ஏன்டா கண்டவனை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன்னு கேட்கணும்ல. அதுவும் கேட்காம தானே அவங்க போட்டுட்ருக்காங்க. அப்போ என்னென்னா இவங்க சிக்கலை இன்னும் சரியாக சிக்கினாங்கன்னா இவங்கள ஒரே நாளில் முடிச்சு விட்ருவாங்கலாம். அதுக்கு நிறையா பேர் தயாராக இருக்காங்க. அது எலெக்ஷன் முடிஞ்சவொடனே பாருங்கள். எனிவே சார், பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் சார்ந்து இவ்வளோ விஷயம் மண்டையும் ஆலையும் பெண்களுக்கு அவரோட மூஞ்சி முகர கட்டியும் பாரு, அப்படி தான் நம்ம பேசுவோம். நம்ம சொல்லலை, நீங்கள் அப்படி நினச்சாங்க. நான் விஜய் ரசிகர் தெரியுமா உங்களுக்கு? படத்தெல்லாம் ரொம்ப இதாக பார்ப்போம், வெளியில் சொல்கிறாங்க, ஜனநாயகன் படத்தை கடையில் பேசிக்கிறாங்க, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு பெண்களுக்கு பாதுகாத்த மூஞ்சா ஏய் போறியா சுடுதண்ணியை ஊற்றவான்ற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. நம்ம அப்படி அவங்க பேசுகிற மாதிரி நம்ம சொல்ல முடியுமா விஜயை? சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு நிதானமாக தான் நம்ம போகணும். நம்ம ஒரு மனைவியை அவரை பெருமையாக தானே பேசுகிறாங்க, தப்பாக பேசலை எதுவுமே. எனிவே சார், அதுதான் இப்போ அந்த நேற்று வரை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி டக்குன்னு இவங்க விஜய் அவர்களை பற்றி தப்பாக பேசவும் ஆனால் அவங்களையே திருப்பி அடிக்கிறாங்க. அந்த மனநிலையில் இருக்கும்போதே இவர்கள் என்ன மன கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க, எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத புரியும். அதை கண்டிக்காத ஒரு தலைவனாக அவர் இருக்கிறார் அப்படின்னா அதை நம்ம எதுக்கு சொல்லிட்டு எல்லா ஊருக்கே தெரியுங்கிற கதையாக தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு. நீங்களும் உமாபதி விஜய்க்கு நிகராக பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்கீங்க. 10 மடங்கு செய்ய முடியும். சரி, விஜய் வாக்குறுதியை விட தான் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று உமாபதிக்கும் விஜய்க்கும் தான். அதுதான் 2 பேர் ஏன்னா நம்ம வந்து இது மோதிக்குவோம், இது போட்டுருவோம், இது என்னென்ன செய்வோம் தேர்தலில் நைட்டு கூட உட்காந்து டைப் பண்ணிடுவோம். 1 மணி நேரம் போதும் எனக்கு. புக்கு பார்த்தலாம் அடிக்க வேண்டியது இல்லை, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். அதோட 10 மடங்கு. ஒரு கார் தரேன்னா 10 கார் தரேன், ஒரு வீடு தரேன்னா 2 வீடு தரேன். 2 வீடு சார், 2 வீடுனா இப்போ வெளியூருக்கு போகிறாங்க அங்கே ஒரு வீடு, அந்த மாதிரி 2 வீடு வேணா சார். எல்லாமே நான் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நீ வந்து கல்யாணம் பண்ணாதான் மோதிரம் போடுவேன், நான் பண்ணி வைக்கிறேன்ற. நீ இந்த மதத்தில் தான் பண்ணுவேன், நான் அனைத்து மதத்துக்கும் சாப்பாடே போடுறேன்ற. மறு வீடு கெடா வெட்டு விருந்து வரைக்கும் நான் கொடுக்குறேன்ற. உனக்கு எந்த செலவு வேணாம். எங்கள் அண்ணன் சீமான் செய்கிற மாதிரி, தம்பி உனக்கு என்னடா வரும், ஆடு வளர்க்குறியாடா, வளடா அப்படின்னு. அப்போ அவன் ஆடு வளர்த்தான்னு வைங்க, அதை கொண்டாந்து இங்கே மறு வீட்டுக்கு வெட்டிடலாம். புரியுதா உங்களுக்கு? கொலாபரேஷன், அண்ணனோட கொலாபரேஷன் எல்லாம் போட்டு 2 இணைச்சு நம்ம 3ஆவதா ஒரு சக்தியாக வருவோம். சீமானோட அறிவு, விஜயோட அழகு,
இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு புது விதமான ஒரு கலை சார் 3ஆம் நம்பர் சக்தி தான் இங்கே பல பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கு. 3ஆம் நம்பருக்கு போகாதீங்க. அந்த மாதிரி பண்ணலாம். என்ன பண்ணுறது? சரிங்க சார், பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.